ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்க, விஜய் ரசிகர்களுடைய லெவல் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். போட்டு அதுவும் டிஜிட்டல்லையும் சமூக வலைதளங்களில் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க. பொது தளத்தில் அறிவு தளத்தில் அவங்க கிடையாது. ஆனால் அந்த டிஜிட்டல் அந்த இது அதில் தான் ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கு டைம் கிடைக்கிறப்ப அதில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் கோபி சுதாகர் டிஜிட்டலில் தாக்குதல் நடத்தப்படும், விஜய் ரசிகர்லாம் சேர்ந்து நம்மளை கடித்து கொதருவாங்கங்கிறத பற்றி எந்த இதுவும் இல்லாமல் ரொம்ப துணிச்சலாக இப்படி ஒரு சீனை வச்சுருக்கிறாங்க. எப்போ சங்கீதா அவர்கள் விஜய் என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாரு, டைவர்ஸ் கேட்டாலும் நான் தான் அவர் மனைவி, ஸோ வாழும் உரிமை எனக்கு உண்டு, நான் ஒரு என்ஆர்ஐ சிட்டிசன், நான் ஒரு ஈழத்தமிழர், எனக்கு இந்தியன் சிட்டிசனில் வீடு வாடகை கிடைக்கிறது கூட கஷ்டம், இந்த நிலையில் புருஷ வீடும் எனக்கு இல்லைன்னா நான் நடுத்தருவில் தான் நிற்கணும்னு விஜயனுடைய மனைவி ஒரு லண்டனில் வாழ்ந்த ஒரு ஈழத்தமிழ் பெண் இப்படி கதறாங்கங்கிற அந்த செய்தி வந்து பலர் அதிர்ச்சி உற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதுவரையும் விஜய் ஆதரித்த சில கொஞ்சம் பகுத்தறிவோடு சிந்திக்கிற பல பெண் ரசிகைகள் ஆண் ரசிகர்லாம் விஜய் நான் என்னன்னா அது நீ ஒரு பொறுப்பே இல்லாத ஆளாக இருக்க, நானும் நீங்கள் செஞ்சது எல்லாத்தையும் திமுக சதின்னு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் உன் பர்சனல் கேரக்டரே யாரை பற்றியும் கவலைப்படலை, நம்பி வந்தவங்களை கைவிடுவது ரொம்ப ஒரு எதைச்சதிகார ஒரு திமிர் பிடிச்ச போக்கு, யாரை பற்றியும் கவலைப்படாத நீ எப்படின்னா நாட்டை காப்பாற்றுவேன்னு விஜயை நேற்று வரை ஆதரித்து வந்தவர்கள் கூட கொஞ்சம் சிந்தித்து விலகக்கூடிய நிலை வந்திருக்கு. பலருமே பதறிக்கிட்டு விலகக்கூடிய நிலையை வந்து நம்ம பார்க்குறோம். அந்த ரஞ்சினி நாச்சிரியார்னு ஒருத்தவங்க ரொம்ப விஜயை பாராட்டி அப்படி போய் சேர்ந்தாங்க. அவங்களும் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக கவனத்தை ஈர்த்தவங்க தான். அவங்களே இந்த மாதிரி மனைவியை வந்து நடுத்தருவில் விடுவது, வீட்டுக்குள்ளேயே விட மறுப்பது, இதெல்லாம் எப்படி ஒரு கணவனுக்கு அழகாகவும் நீங்கள் எப்படி ஒரு தலைமை பண்புள்ள தலைவனாக இருக்க முடியும்னு அவர்களே நேற்று வரை விஜய் கட்சியில் இருந்தவர்களே, பொறுப்பில் இருந்தவங்க, ஆதரித்துக்கிட்டு இருந்தவர்கள், முரட்டு முட்டு சமூக வலைதளங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களே விலகி பதறி போடுறாங்க, இவருடைய கேரக்டரை பார்த்து பதட்டம் அடைகிறாங்க. அப்போ இந்த நிலையில் கோபி சுதாகர் வந்து விஜயோடைய தம்ப்நெயில் அந்த விஷயங்கள் எதையுமே குறிப்பிடாமல் ரொம்ப நாசுக்கா அந்த இதை பாருங்கள், ஓப்பனாக விஜயத்தான் நீ எல்லாம் மகளிர் தினம் கொண்டாடுறிய, உனக்கெல்லாம் தகுதி இருக்கா, கோபி சுதாகர் பளிச்சு சுள்ளீர்னு கேட்டிருக்கிறாங்க. எப்படி திருப்பதி லட்டு வீடியோவை அவங்க அந்த சனாதனிகளுக்கு எதிராக எடுத்து அது மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு, பொதுமக்கள் அந்த வீடியோவை இந்துக்கள் பார்க்காமலே அது எவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்கும். ஒன்லி முஸ்லீம்களும் கடவுள் மறுப்பாளர்கள் மட்டுமா பார்த்துருப்பாங்க. இந்து கடவுள் திருப்பதி கோயிலுக்கு போகிற எல்லாருமே அதை பார்த்து ரசித்தாங்க. ஏன்னா அதில் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசனை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை, கடவுளை பற்றி விமர்சிக்கலை, மதத்தை பற்றி விமர்சிக்கலை, உங்களுடைய நடைமுறை வழக்கம், உங்களுடைய பாணி, நீங்கள் இதை வைத்து பண்ணுகின்ற அரசியல், இதையெல்லாம் தான் அவங்க எள்ளி நகையாடி பண்ணியிருப்பாங்க. ஆச்சாரம் ஆர்த்தோடாக்ஸுங்கிற பேரில் நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க, உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதுங்கிறத அம்பலப்படுத்தியிருப்பாங்க கோபி சுதாகர். அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க.